உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீ முதல்ல சாஸ்திரிக்கு என்னாச்சு, எங்க கொண்டு போயிருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு வா போ. சரிங்க சிஸ்டர், நான் போய் விசாரிச்சுட்டு வரேன். ப்ரோ 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 அடிபட்ட பெரியவரை ஆட்டோல தூக்கி போட்டு எங்கேயா கூட்டு ஹாஸ்பிடல் கொண்டு போறாங்க சார். எந்த ஹாஸ்பிடல் எனக்கு தெரியாது, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் கூட்டு போங்க சார். தலையில நல்லா அடிபட்டு இருக்கு, பொழப்பாரா இல்லையானே தெரியல. இந்த கடவுள் தான் காப்பாத்தணும். ஐயோ, இவரை நான் தேடி எல்லா ஹாஸ்பிடலுக்கும் அலையணும் போல இருக்கே. சக்கரபாண்டி இருங்க சிஸ்டர், வரேன். ஐயோ, என்னாச்சு, எந்த ஹாஸ்பிடல் கொண்டு போயிருக்காங்க சிஸ்டர்? அந்த ஆளுக்கே தெரியல சிஸ்டர். பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஹாஸ்பிடல் தான் கூட்டு போயிருப்பாங்கன்னு சொல்றா சிஸ்டர். சரி வா, அந்த சாஸ்திரி யார்கிட்டயாவது உண்மையை உளறதுக்குள்ள நாம அவனை கண்டுபிடிச்சு ஆளை முடிச்சிருவோம். சிஸ்டர், அப்போ ஜெகன்மோகினி சிஸ்டர் அவளை தேடி போலீஸ்லாம் போயிட்டு இருக்கு சிஸ்டர். அவளை அப்புறம் பாத்துக்கலாம். ஏ சிஸ்டர், கொஞ்சம் அவளுக்கு போன் பண்ணி போலீஸ் வந்துகிட்டு இருக்குன்னு அலர்ட் பண்ணுங்க சிஸ்டர். அவ தப்பிக்கலனா நீங்க மாட்டிப்பீங்க சிஸ்டர். வேண்டாம், அவ போலீஸ்ல மாட்டட்டும், அப்பதான் வைரத்துல பங்கு கொடுக்க வேண்டி இருக்காது. சூப்பர் சிஸ்டர், சூப்பர். இப்படி போகுதா கதை? இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலயும் சூப்பரா உங்க பிரைன் ஒர்க் பண்ணுது சிஸ்டர். சிஸ்டர், உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்கணும் சிஸ்டர். ஐயோ, அதெல்லாம் அப்புறமா கத்துக்கலாம். முதல்ல ஹாஸ்பிடல் போலாம் வா. ஆட்டோ நிறுத்துப்பா. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. வரேன் சார். மெதுவா. என்னாச்சு? வாங்க. ஐயோ, என்னாச்சு? மெதுவா மெதுவா. சீக்கிரம் அண்ணா போய் ஸ்ட்ரக்சர் எடுத்து வாங்க. பார்த்து வைங்க. ஸ்கேன் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு மேடம். ஐயோ, என்னாச்சு? இருங்க இருங்க, என்னாச்சு? ரோட்ல வேன்கார மோதிட்டு போயிட்டான் மேடம். ஓகே. ஆமா, நீங்களாம் யாரு? இவர் உங்களுக்கு என்ன வேணும்? இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது டாக்டர். ரோட்ல அடிபட்டு கிடந்தாரு, ஹெல்ப் பண்ணலான்னு ஆட்டோல கூட்டிட்டு வந்தோம். ஓ, நர்ஸ் டாக்டர், வார்ட் பாய் இவரை ஐசியூ கொண்டு போங்க. ஓகே டாக்டர். நீங்க ரிசப்ஷனுக்கு போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர். நர்ஸ், ட்ரிப் எல்லாம் அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. பிபி பிரஷர் கரெக்ட்டா இருக்கான்னு மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஓகே. ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். வா, ஒரு நிமிஷம் இரு. ஒண்ணும் இல்ல, வா பாத்து வாமா. ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. ஒண்ணும் இல்ல. இரு ஒரு நிமிஷம் இரு. மேடம் இருங்க, நான் வரேன். ஒரு நிமிஷம் எங்க வா, நீங்க உட்கார வைங்க. உட்கார். சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. இந்த ஹாஸ்பிடலுக்கு தான் வர சொல்லிருந்தாங்க. ஐயோ, புள்ள தச்சு பொண்ணு ஒண்ணும் இருக்கு. இல்லம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. நல்லபடியா அம்மா, பிறந்து இங்க பாரு, உன் வீட்டுக்காரர் நம்பர் இருந்தா சொல்லு, நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். இதுல ஃபர்ஸ்ட்லயே அவர் நம்பர் தான் இருக்கு. சரி, நான் பாத்துக்கறேன். நீங்க உள்ள அழைச்சிட்டு போங்க. பாத்து போங்க. சொல்லு சித்ரா, நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நான் சித்ரா இல்லைங்க. அம்மா, நீங்க யாரு? இது உங்க வைஃப் சித்ராவோட நம்பர் தான். உங்க வைஃப் பிரசவ வலியில அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் இங்க கார்ல கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கேன். அஜிஜோ, என்னங்காச்சு? என் வைஃப் எப்படிங்க இருக்காங்க? ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். அவங்க தான் போனை என்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க. நீங்க இப்ப உடனே கிளம்பி ஸ்ருதி ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? ஓகே மேடம், இப்பவே வந்துடுறேன் மேடம். சரி.
சமயபுரம் மாரியம்மா, அந்த பொண்ணுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நல்லபடியா பிரசவம் ஆகணும். தாயும் சேயும் நல்லா இருக்கணும். டாக்டரை பாத்துட்டீங்களா? டாக்டர் தாங்க வெயிட் பண்ண சொன்னாரு. சார் சார் பிரசவ வார்டு எங்க சார் பிரசவ வார்டா? அங்க இருக்கு பாருங்க. எங்க நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, நீங்க தான் சித்ரா ஆமா, வீட்டுக்காரரா? இந்தாங்க, இது உங்க ஒய்ஃபோட ஃபோன். மேடம் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி மேடம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. உள்ள அட்மிட் பண்ணிருக்காங்க. டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பயப்படுற மாதிரி இல்லல்ல மேடம்? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் மேடம். என்ன நம்பி வந்திருக்கா. அவளை நான் தான் மேடம் பாத்துக்கணும். அவளுக்கு என்ன விட்டா யாரும் இல்ல மேடம். எனக்கு அவன் மட்டும் தான் மேடம். ஆமா, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அவங்களுக்கு நல்லபடியா சரியாயிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நீங்க பாத்துக்கோங்க. அந்த அம்மா நம்மள கைவிட மாட்டா. நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி மேடம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம். என்ன என்னாச்சு சார்? என்ன வேணும்? சொல்லுங்க. மாறி யாரு? அவங்க எங்க இருக்காங்க? புடவை கட்டிட்டு அத போறாங்க. அவங்கள கூப்பிடுங்க. போங்க சீக்கிரம் கூப்பிடுங்க. அவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சரி இருங்க, நான் கூட்டிட்டு வரேன். இருங்க. எங்க போனாங்க? என்னாச்சு? அங்க ஒரு பெரியவர் அடிபட்டு பெட்ல இருக்காரு. உங்களை கூட்டி வர சொன்னாரு. என்னையா? ஆமா மேடம், உங்களை தான். நீங்க கட்டி இருக்கிற புடவை கலரு, உங்க பேரெல்லாம் சொன்னாரு. ரோட்ல அடிபட்டு கடந்தாருன்னு யாரோ 3 பேர் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. மயக்கத்துல இருந்த அவரு இப்பதான் கண்ணு முழிச்சிருக்காரு. உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு. சரி வாங்க, போலாமா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.